வணக்கங்க. என் பேர் கணேசன். நான் கிணத்துக்கடவுலேருந்து வரேன். நான் வந்து என் சம்சாரத்தோட அண்ணனுக்கு வேண்டி ஐயாவை பார்க்க போனேன். என் சம்சாரத்தோட அத்தை பையன் இவர் போய் பார்த்தா, உங்கள் பிரச்சனைகள்லாம் என் சம்சாரத்தோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுக்கு வேண்டி லேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்க போனோம். அங்கே போய் ஐயாவை பார்த்தோன்னே இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த பயிற்சி எடுக்க சொன்னாங்க. அவங்க அந்த என் சம்சாரத்தோட அண்ணனுக்கு 2 பேருமே அந்த பயிற்சிக்கு வரல. எனக்கும் தொழில் சரியாக போகிறதில்ல. 1 வருஷம் செஞ்சால் 2 வருஷத்துக்கு இருக்கிறதில்ல. ரொம்ப வறுமையில் இருந்தேன். அதனால் நான் சரி நம்ம போய் பார்க்கலாம், என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போனேன். போய் ஐயா போய் அந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணேமே, அவர் சொன்ன ஃபஸ்ட்டு உற்சாகமே இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப நாளெலாம் இல்லை, இது எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாகவே ஒரு 10 நாளில் 15 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பயிற்சியில் போய் இப்போ முதல் கிளாஸ் எடுத்து பயிற்சி செஞ்சோடனே பார்த்தீங்கன்னா, எங்கள் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் எங்கள் இடம் கேஸில் போயிட்டு இருந்தது. மறுபடியும் எதுக்குமே வரவே இல்லை. இங்கே போய் பயிற்சி செஞ்சு ஒரு 15 நாள் 20 நாள்லேயே விசாரணைக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது இனி ஒரு மாதத்தில் ரிசல்ட் ஃபைனலுக்கு வந்துருச்சு. இனி தீர்ப்பு கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு சாதகமாகவும் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்களது வீடு பழைய வீடு. அந்த வீடு பார்த்திங்கன்னா ஓடெல்லாம் கீழே விழுகிற மாதிரி இருந்தது. அது மேலே லைன் போயிட்டு இருந்தது. அந்த லைன் எப்படா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்து யாரையோ பார்த்துலாம் என்னென்னமோ பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. அதே இந்த பயிற்சிக்கு அதை நினச்சி இந்த பயிற்சி மூலிமா இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துலேயே அந்த லைன் தூக்கி வெளியே போட்டாங்க. ஈபி லைன் வெளியே எடுத்து போட்டாங்க. இப்போ எனக்கு அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. இப்போ தற்சமயத்தில் போன வாரத்தில் எங்கள் அக்கா எங்கள் அக்காவோட வீட்டுக்காரர் இறந்து இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா 1 மாதம் கழித்து கொஞ்சம் இருட்டில் பயந்துட்டு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகி ரொம்ப அவளை அறியாமே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறது. இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இப்போ ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஐயா கிட்ட கூப்பிட்டு வந்தேன். ஐயா கிட்ட கூட்டிகிட்டு வந்தோன்னே அவர் ஒரு ஹீலிங் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே நார்மல் ஆகிட்டான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த பூண்டு உரிச்சு எடுத்துகிட்டு குடிக்க சொல்லி அந்த பூண்டு தண்ணி குடிக்க சொன்னார். அது குடித்தோடனே இப்போ நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறான். எங்கள் அக்காவும் கூப்பிட்டு இப்போ அந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணி அவளும் இந்த 10 நாளாக பண்ணிகிட்ருக்கிறான். அவள் நல்லா இப்போ நல்லா புத்தியெல்லாம் தெளிவாகவும் நல்லா சந்தோஷமாகவும் நல்லா இருக்கிறான். எங்கள் அக்கா பொண்ணு ஸ்கூலில் படிக்கிறதே சரியில்லை, இந்த வருஷம் ரொம்ப ஃபெயில் ஆகிடுவாட்டுருக்கு, இது என்ன இப்படி படிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா சொன்ன மாதிரி இந்த பயிற்சி செஞ்சுட்டு எங்கள் அக்கா பொண்ணு நல்லா படிப்பாள். நல்லா 10th படிக்கலாம் நல்லா ஒரு 450 மார்க் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நினச்சே இந்த பயிற்சியில் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் பார்த்தா 410 மார்க் எடுத்தாள் எங்கள் அக்கா பொண்ணு. அது பயங்கரமான ஒரு இதாக இருந்தது. இந்த பயிற்சி செய்கிறதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த பயிற்சி நம்ம ஈடுபாடாகவும் முழுமையாகவும் இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது நல்ல தீர்வு கொடுக்குது. இப்போ எனக்கு வேலைகளும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்து இப்போ வேலைகளை நான் பில்டிங் கான்ட்ராக்டரில் இப்போ நான் வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ இனிமேல் வேலைகள் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க வரும். இது இல்லாமல் என் பையங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அவர் சொல்கிற மாதிரி இந்த பையங்களை நினச்சிட்டு இந்த பயிற்சி பண்ணும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா வந்துட்டுருக்குறாங்க. இந்த பயிற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா வாழ்க்கை பூராமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கலாம். மனசில் பார்த்திங்கன்னா சந்தோஷம்தான் இருக்குது, அதை தவிர வேறு எதுவும் இருக்காது.